ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், வந்தனம், நமஸ்கார், நமோஹார், சலாம் அலைக்கும். நம்ம சேனலுடைய பேர் வந்து வித்தவுட் டம்மி சேனல். முதல்ல ஆரம்பித்து சும்மா ஷார்ட் ஃபிலிம் வந்து டம்மி பீஸாக போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்முடைய ஃபோனு இப்போ நான் எடுக்கிற இந்த விளாக் வந்து இப்போ எடுக்கிற ஆக்சுவலி இந்த ஸ்டில்லு வந்து இந்த கேப்சர் வந்து ஜியோ நெக்ஸ்ட் ஃபோனில் எடுக்கிறேன். அது அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து கிளியர் இல்லை. அதில் பல லைட்லாம் போட்டாலும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அந்தளவுக்கு லைட் இருக்காது. அதனால் ஒரு கேமரா 4K அல்ட்ரா வீடியோ கேமரா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம செல்ஃபி ட்ரைபாடு அது ஸ்டாண்டில் வச்சுக்கிற மாதிரி அதை வச்சு தான் இப்போ இது பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் புதுசாக ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு முன்னாடி அது அன்பாக்சிங் பண்ணி போட்டால் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி போடுறோம். அப்புறம் ப்ளூடூத்து ப்ளஸ் வந்து மெமரி கார்டு சாம்சங்கோட 128 ஜிபி 126 ஜிபியோ அதில் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஜியோ ஃபோனில் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது வந்து இந்த ஒரு கேமராவை மட்டுமே அந்த ஒரு ஃபோனில் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற வந்து இந்த கேமரா வச்சு பாக்கி இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கிற வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும். இப்போ நான் ஜியோ நெக்ஸ்ட் எடுக்கிற இந்த பிக்சர் நல்லா தெளிவாக இருக்கா, இந்த வீடியோ தெளிவாக இருக்கா, இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிற அந்த வீடியோ கிளாரிட்டியாக இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4K அல்ட்ரா, அது இந்த ஒரு கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா 4K ஸ்போர்ட்ஸ் அல்ட்ரா HD. ஓகேங்களா, டிவி 30M. இதில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 16.0 OM 4K 64 GB வரையும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு கார்டு வேறு 105 கார்டு வாங்கி வந்துட்டோம். அது சப்போர்ட்டிங்காக தெரியல. சரி, நமக்கு வந்து ஃபோனில் வேறு ஒரு 64 இருக்குது, அதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் வரல அப்படின்னு மாற்றி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 170 வைட் ஆங்கிள் வந்து இந்த கேமராவில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிற இந்த வீடியோ வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒய்ஃபை இருக்குது, மெயின் தான் தேவை. H.2 264. அது என்ன எனக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. உள்ளே போகணும்னு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இப்போ அன்பாக்சிங் பண்ணுற முதல்ல அதை முடிச்சுருவோம். ஓகேங்களா, ஓகே, ரொம்ப நாள் வந்து பிடிப்போம். நான் தெரியலண்ணா, ஏன்னா நம்ம கேமரா வித்தியாசமாக வச்சுருக்கோம். என்னுடைய ஃபேஸ் கண்ணாடி பின்னாடி வச்சுருக்கேன். அதை நான் தெரியலன்னு பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி ஒன்று மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம். ஓகே, என்னுடைய ஃபேஸை விட்டுட்டு நம்ம ஃபேஸ் முக்கியம் கிடையாது, நம்ம வைக்கிற டேஸ்ட்டு தான் முக்கியம். ஆனால் நம்ம வந்து டேஸ்ட்டாக வச்சு தான் பழக்கம். ஓகே, டேரெக்டாக நம்ம வந்து போட்டு ஃபோன் இருக்கட்டும், ஃபோன் கடைசியாக எடுப்போம். ஃபோனுக்குள்ளே அக்சஸரியாக பாருங்கள் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே அதுக்கு தேவையானது பாருங்கள். மெயின் வந்து இந்த கிளாஸ் தண்ணியில் வாட்டரில் வந்து உள்ளே போட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதுதான் இந்த கேமரா முன்னாடி வர கிளாஸ். நிறைய லூப்பு டெக்கு அது ஸ்டிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அதுக்கு திங்ஸ் வந்து பயன்படுத்துறது நிறையா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு சார்ஜர் இருக்குது, அது வந்து யூஎஸ்பி கிடையாது, சாரி சீடைப் கிடையாது, யூஎஸ்பி டைப் தான். உங்களுக்கு தெரியுதா, யூஎஸ்பி டைப் தான். ஓகே, நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அதை பயன்படுத்துறது அதுக்குள்ள ஒரு டீட்டெயிலாம் நம்ம பார்த்து அடுத்து நம்ம வந்து கடைசியாக ஃபோன் எடுக்கலாம், சாரி கேமரா எடுக்கலாம். இதுதான் இந்த கேமரா. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். பார்த்து தெரியாது. இனி நம்ம வந்து இதில் வந்து ஆன் பண்ணி வச்சு மெமரி கார்டு போட்டு கனெக்ட் கொடுத்து எப்படி வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் அடுத்த வர வீடியோ வந்து இதெல்லாம் எடுக்க போகிறது. இப்போது அடுத்த 2 ஐட்டம் அதுக்கு அன்பாக்சிங் பண்ணுறது.
இந்த ஒரு கேமராவில் தான் எடுக்க போகிறேன். அதோடைய குவாலிட்டி எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லணும். ஓகே, இது இப்போ நான் பிரிச்சுட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து உடனே வரும் பாருங்க வீடியோ, அது அன்பாக்சிங். கேமரா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புதுசாக வளர்ந்து வர சேனல், இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிக்குன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னோம்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் இது வந்து இந்த சேனல் நம்ம எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், யாருக்கு இது வந்து லாபம் இருக்குது, இது நம்ம யூடியூப்பை நம்பி சார் ஆரம்பித்தோமா, இல்லை எதுக்காக வேண்டி ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் நேரமாக ட்ரை பண்ணுங்க, இது திறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. ஐடியா வந்ததுக்கப்புறம் திறக்காது, திறந்ததுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக ஒரு கேமரா கூட இருப்பாங்க. இது வந்து பிளாஸ்டிக், நம்ம வந்து தண்ணியில் போட்டு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இதை நம்ம பயன்படுத்தணும். தண்ணி உள்ளே போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு தெரியல, ஒரு தடவை பயன்படுத்தினா தான் தெரியும். நம்ம குட்டி கேமராவை வந்து எப்படி எடுக்கணும், ரொம்ப மக்கள் பண்ணுது. வருமா ஒட்டாவே இருக்கு, வரலன்னா தான் பிடிக்கிற வேண்டியதுதான். அது எல்லாமே புதுசுங்களா, அது அப்புறம் மட்டும் நைஸாக வரும். ஓகே, இதுதான் கேமரா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேமராவுடைய ஐ பட்டன் நினைக்கிறேன், ஓகே பட்டன், ஐ பட்டன் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓகே, இது பவர் ஆன் பட்டன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிம் ஸ்லாட் போடுறதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்புறம் சி டைப் சார்ஜரு, அதுமாதிரி சி டைப்பும் இருக்குது, யூஎஸ்பியும் இருக்குது. ரெண்டுமே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் கீ இருக்குது, அப் அண்ட் டவுன் கீ இருக்குது. ஓகே, இப்போ பேட்டரியை வந்து நம்ம பார்க்கணும், பேட்டரி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப குட்டியாக இருக்குங்க ஃபோன், பார்த்தீங்களா, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஐ பட்டன் ஆன் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஐ பட்டன் ஆன் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஐ பட்டன் அமைக்காச்சு. வீடியோ, ஓ என் முகம் அந்த பக்கம் இருக்கிறதுனால டேரெக்டாக என் முகம் வருது. ஓகே, அப்போ இப்படி கிளாரிட்டி. நம்ம ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் எரியுது, ஃப்ளாஷ் அடிக்கிறதுனால அந்த இது வந்து நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ போடலாமா. ஓகே, வேண்டாம், நம்ம தான் வீடியோவில் போட போகிறேங்க. என்னுடைய முகம் இப்படி பார்த்தா வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறதுனால கிளியராக தெரிய மாட்டேங்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ எடுத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். இதை பார்த்துட்டு நான் இப்போ இதில் வீடியோ எடுக்கிறேன். அதோட கிளாரிட்டி, கலரு பர்ஃபெக்டாக இருக்கா, வைட் ஆங்கிள் எப்படி இருக்குது, அதாவது நாய்ஸ் இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதனா நமக்கு சின்ன தவறுகள் இருந்தால் நம்ம கொஞ்சம் மன்னிச்சு நம்ம சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. உங்கள் மாதிரி நல்லவர்கள் வந்து பார்க்கறதுனால எனக்கு யூடியூப்பில் இருந்து சம்பளம் கூப்பிடாது. ஏன்னா நான் வந்து தனியாக லேப்டாப்போ வீட்டுக்கோ வரல, வெறும் சாதாரண இப்போ யூஸ் பண்ணுறது வந்து வீட்டாவில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் எடிட்டிங் தெரிஞ்சது நான் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வாட்டர் மார்க் வருது, மானிட்டரைசேஷன்லாம் நமக்கு ஆகாது, வாய்ப்பே இல்லை. நம்ம இன்னொரு சேனல் தொடங்க போகிறோம், அதனால தான் இது டம்மி சேனல் தான் நான் பேர் வச்சுருக்கேன். ஆனால் இந்த டம்மி சேனலும் வளர்த்து கொண்டு வந்தால் தான் நம்ம அடுத்த சேனல் வந்து ரீச் ஆகும்போது, அடுத்த சேனல் நம்ம தொடங்கும்போது நல்லபடியாக நம்ம ரீச் ஆகும். அந்த சேனல் தொடங்க கொஞ்சம் நாள் ஆகும். அது எதனால இப்போ இந்த சேனல் நாங்கள் தொடங்குறேன், என்னுடைய கான்செப்ட் என்ன,
என்னுடைய ஐடியாஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து முன்னாடி சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இது நான் வீடியோ எடுக்கிறேன். அடுத்து வர்றது இந்த கேமரா எடுக்கிற வீடியோ. இது 4K அல்ட்ராவில் எடுத்தது வீடியோ. வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. நான் எடிட்டிங்கில் தான் இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்கா? இது வந்து உங்களை ஏமாற்றணும் சொல்லல. அந்த கேமராவில் கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் சிஸ்டமில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் டைம் இல்லை. இப்போ நான் எடுத்தது வந்து நைட்டு வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பகலில் ஒர்க் இருக்குது. நேரம் படுத்தா தான் அடுத்த ஒர்க்கு நாளைக்கு இருந்துச்சு பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம இந்த ஜியோ ஃபோன்லேயே வந்து இந்த மொத்தத்தை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து அந்த புது கேமரா ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது என்ன இருக்குது நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வர விளையாட்டில் நம்ம அந்த கேமராவில் வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போது அந்த ஸ்டிக்கில் தான் அன்பாக்சிங் பண்ணலாம் காமிக்கணும்னு பார்த்தா அந்த ஸ்டிக்கு நான் காமிக்கிறேன். அதில் தான் மாட்டியிருக்கேன். இப்போது இந்த கேமராக்குள்ள சிஸ்டம் வந்து பாருங்கள் எல்லாம். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வீடியோ போட்டு வர வியூஸ் வச்சு மானிட்டேஷன் கிடச்சா நம்ம எலிஜிபிலிட்டி ஆகணும்னா நமக்கு வந்து பணம் வருங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்ம இந்த சின்ன சேனல் வந்து ஒரு டம்மி பீஸ் சேனல் மாதிரி தான். நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி தான் பார்க்குறோம். நம்ம வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து பர்ஃபெக்டான ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சேனல்லையும் மக்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன். நம்ம வந்து ஹோட்டல் தொழிலில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபுட்டு விழாக்கள் தான் மெயினாக எடுக்க போகிறோம். பெண்களுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் அதிகமாக வந்து சமைக்க தெரியாது. நிறைய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சில ட்ரிக்ஸ் ஐடியாக்கள்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரியும், அதுமாதிரி ஹோட்டல் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து சில ஐடியாவெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து இதை கொண்டு போக போகிறோம் இப்போதைக்கு. ப்ளஸ் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்கள தேடி யார் யார் என்னென்ன வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரை க்ரியேட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் குரூப்பு ரெடி பண்ணி நம்ம அதில் வந்து ஆட் பண்ணுறோம். யார் யாருக்கு வேலை தேவை அப்படின்னா நம்ம லிங்க் கொடுக்குறோம். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இது தான் நம்மளுடைய தொழில் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இதில் வந்து சொல்ல போகிறோம். இதுதான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர்றது. நான் நல்ல வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுது. நம்ம சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. சின்ன சேனல், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒரு கையை வச்சு டாங்கின்னு பெல்ல ஒன்று அடிச்சு விட்ருங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க.